வணிகவியல் நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் சேனல் வரவேற்கிறது. நம்முடைய டிஸ்கவர் யுவர் சேனலில் இன்றைக்கி பிஜிடிஆர்பி மாடல் டெஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு வருது. ஏற்கனவே பார்ட் 1 ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஒரு டெஸ்ட்டு வந்துருந்துச்சு. அது பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்குங்க. அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் நீங்கள் குறித்து வச்சுருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து அந்த ஆன்சர்ஸோட இப்போ அடுத்த பார்ட் 2 வருது. இது ஒரு 50 கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸையும் நீங்கள் குறித்து வச்சுருக்குங்க. இல்லை பார்ட் 3 வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 150 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மாடல் எல்லாமே கலந்துருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்ந்து ப்ளஸ் சைக்காலஜி, ஜிகே எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. எல்லாம் மொத்தம் 150 கொஸ்டின்ஸையும் ஒரே தான் டெஸ்ட் மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றதுனால இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த கொடுக்கப்பட்ட ஒரு 15 நிமிஷத்தில் இதை ஆன்சர்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். உங்களோட வரைய குறித்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாருங்க, இப்போ நம்ம காமர்ஸ் டிஆர்பி காமர்ஸ் மாடல் டெஸ்ட் பார்ட் 2க்குள்ளே நம்ம போகலாம். வாருங்கள் நண்பர்களே. இப்போ கொஸ்டின் நம்பர் 51, ஏற்கனவே 50 கொஸ்டின்ஸ் போட்டனால 51ல் இருந்து எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் த பர்பஸ் ஆஃப் பேட்டன் ரைட் இஸ் அலவுட் அஸ் ஏ டிடக்ஷன் இன் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் 2 தடவை இன்ஸ்டால்மெண்ட் வந்திருக்கு. ஒரு ட்ரிப் நீங்கள் பார்த்துட்டாலே போதுமானது. 10 years, 14 years இது குவாலிஃபை ஃபார் டெப்ரிசியேஷன் அண்ட் 8 years. 52 ஏற்கனவே 50 வரைக்கும் அந்த இன்கம் டேக்ஸில் தான் விட்டுருந்தோம். தொடர்ந்து வருது. எனி பேமெண்ட் எக்ஸீடிங் டேஸ் இஃப் மேட் இன் கேஷ் டிஸ்அலவுட் அப் டு 100%, 10,000, 20,000, 30,000, 40,000. An assessee is holding shares as his stock in trade. Dividend received by him is taxable under head profit and gains of business, income from other sources, LTGG and none. 54 deduction admissible from tax liability is known as exemption, deduction, rebate, none. The due date for the first installment of advance tax by assessee other than company is 15th June, 15th September, 30th June and 30th July. The due date of filing of return by a non-business assessee is 31st August, 31st July, 31st October. இது 42nd இருக்குது. அது பிரிண்டிங் மிஸ்டேக் பார்த்துக்குங்க. அதே மாதிரி D-O இருக்குது, அந்த கோலன் இல்லை, அந்த ப்ராக்கெட் இல்லை. 30th September இது பார்த்திங்கன்னா 31st October, அதனால தான் 42nd இருக்குது. அது 31st. Under the Wealth Tax Act, guest house is taxable under section 2. அடுத்து under section exempted under section 5(1) and not asset under section 2(a) and none. இது இல்லாமையா இருக்கா? அடுத்து 58 determining the tax liability is called assessment, scrutiny, inquiry and evaluation. Deduction of tax at source made for income which can be calculated in advance is called as TDS, PAS, FAS and MAS. Wealth tax is personal and direct tax, indirect tax, business tax and none. When a person reduces his total income by making false claim or by withholding the information regarding his real income so that the tax liability is reduced is known as tax avoidance, tax evasion, tax planning and shifting tax. 62 he is the primary authority to initiate assessment proceeding and make assessment. Joint Commissioner of Income Tax, Assessing Officer, Income Tax Inspector and none. 63 due date of filing return of company assessee is 30th September, 1st April, 31st July and none. Best judgment assessment means assessment on the basis of return file. Assessee voluntary file is returned. Assessing officers access the amount of tax according to his ability, knowledge, judgment, etc. None. D. Tax planning is planning about tax amount, assessment of one's financial and economic affairs by taking complete benefits, deduction, exemption and allowance, etc. Future planning about taxable income and all of this. 66 wealth tax is charged for net wealth of individual, companies and Hindu undivided family, net wealth of any other person, net wealth of trust and none. 67 net wealth is total value of wealth, taxable wealth, exempted wealth, none. 68 he is the most important authority in the organization structure, income tax department. அடுத்து Director General of Income Tax, Assessing Officer, Commissioner of Income Tax and all of the above.
69. The assessing officer of income tax may be interested to go through certain books, accounts, documents, statement of assessee before finalizing the assessment assessee. This is called assessment on the basis of return filed, best judgment assessment, inquiry before assessment, and self-assessment. In case of tax-free salary, tax is paid by employer to employee. No tax is payable on such salary. Tax is to be paid by employee, and government itself pay the tax at a future date. PERC is cash paid by employer to employee. Facility provided by employer to employee. See amount credited to employee's account and none. 72. Modern day marketing concept is based on the philosophy of production oriented, sales oriented, consumer oriented, society oriented. Marketing is an social process, economic process, exchange process, social and economic process. 74. Which is not related to dimension of product concept, managerial dimension, price dimension, consumer dimension, and the social dimensions. 75. Skimming pricing is one fixing a low price in initial stage, high price in initial stage, a price to suit local condition, and a price based on quality. Dividing into distinct group of buyer is known as market positioning, market segmentation, market division, and consumer needs division. 77. Setting a relatively low price on an innovative product to attract a large number of buyers and win a large market is called market skimming, market patterning, optional product pricing, and captive product pricing. 78. Which one of the following salesman is not to contact consumer directly? Missionary salesman, service salesman, specialty salesman, retailer salesman. 79. Which one of the following does not belong to pure retailer? Small department, general store, limited line stores, and chain store. Breaking the bulk is possible when there is channel of distribution, middleman, transportation, and none. Intensive distribution is referred to as minimum length, maximum expansion, maximum distribution, and minimum distribution. 82. Buying motives are influenced by the following elements: culture, socio-economic background, personality and social groups, culture and personality, socio-economic background and culture and personality. 83. The 3 C's that affect the pricing of goods are customer demand, competition and cost, competition, control over sales and cost, customer demand, cost and coverage of geographical area, and none. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 84. Marketing is a human activity directed at satisfying human needs and wants through exchange process is defined by Cundiff and Still, Philip Kotler, American Marketing Association, and none. 85. It refers to the collection and concentration of similar product from a different source for further distribution. Buying, selling, assembling, and none. Agent is one who is appointed by business to act on behalf of his business matters. Mercantile agent, merchant middleman, actioners, and none. When manufacturers sell the same product of 2 or more different prices, dual pricing, market pricing, monopoly pricing, and none. Salesmen generally concentrate on selling necessaries like food, cloth, and stationery, etc. are exported salesmen, specialty salesmen, stable salesmen, and none. 89. It means the existence of market for a day and at a particular place. Very short period market, long period market, and none. 90. It is a market where the final product is sold to ultimate consumer. Primary market, secondary market, terminal market, and none. 91. One of the most important tools of cost planning: cost sheet, marginal costing, direct costing, and budget. 92. Product cost under marginal costs include prime cost only, prime cost and variable overheads, prime cost and fixed overheads, and all the above. 93. Gross works cost stands for work cost adjusted by work in progress, works cost before adjusted by work in progress, works cost before adjusted by finished progress, and all the above. 94. With every increase in size of the batch, setting as cost per unit increase, setting as cost per unit decreases, setting as cost per unit requires control, and batch cost decreases. 94. Wage sheet is prepared by timekeeping department, personnel department, payroll department, and cost accounting department. 96. Material losses may be normal or scrap,
abnormal, spoilage and defective. 97. Abnormal loss is charged to process accounting, costing profit and loss account, normal loss, general P&L account. 98. Administrative overheads are recovered as a percentage of direct material, direct wages, prime cost and works cost. 99th question. Closing stock in costing books is valued at cost of production, cost of market price whichever is less, factory overhead of goods produced and selling price. Fixed cost is known as special cost, direct cost, prime cost and overhead cost. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. இந்த எபிசோடு 2 நிறைவுக்கு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பேனா பென்சில் எடுத்து வச்சுருப்பீங்க, உங்கள் ஆன்சர்ஸை குறிச்சிருப்பீங்க. ஒரு அட்டம்ப்டில் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் பண்ண முடியாது. ஒரு டைம் கொஸ்டின்ஸை நல்லா கேளுங்க, நல்லா கொஸ்டின்ஸை மைண்டில் ஏற்றிக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ப்ராப்ளமாக இருந்ததுன்னா ப்ராப்ளத்தை டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு எபிசோடில் எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இந்த எபிசோடு 2 நிறைவுக்கு வருது. ஆன்சர்ஸ்க்காக நீங்கள் ரொம்ப வெயிட்டிங்காக இருப்பீங்க, காத்திருப்பீங்க. இன்னொரு எபிசோட்ஸ் வர வேண்டியது இருக்குது. அந்த எபிசோடினுடைய முடிவில் உங்களுக்கு 150 கொஸ்டினுக்கான எல்லா கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸும் நான் டேபிளேட் பண்ணியிருக்கிறேன். ப்ராப்ளம் சம்மந்தமான வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே ரேஷியோ சம்மந்தமான வீடியோஸும், குட்வில் கால்குலேஷன், ஷேரு கால்குலேஷன் சம்மந்தமான ஒரு 4 வீடியோ, மார்ஜினல் காஸ்டிங்கில் உள்ள கால்குலேஷன்ஸ் பூரா வீடியோஸ் போட்டிருக்கேன், ப்ராப்ளத்தோடு போட்டிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து 3வது எபிசோடுக்கு தயாராக இருங்க. 3வது எபிசோடு முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருவேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து முயற்சி கொண்டே இருங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.